நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாங்காய் இஞ்சி. மாங்காய் இஞ்சி பிக்கிள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? 1/2 கிலோ மாங்காய் இஞ்சிய தோல் சீவிட்டு இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயமும், கடுகும் ஒரே ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ 200 எம்எல் நல்லெண்ணெய். எப்பயுமே நல்லெண்ணெய் செஞ்சா தான் நல்லாருக்கும். அதில இந்த இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுருங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. வேக வச்சக்கப்புறம் நீங்க உப்பும், மஞ்சத்தூளும் போடுங்க. மஞ்சத்தூளும், உப்பும் போட்டக்கப்புறமும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கையிலேயே கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொரிஞ்ச மாரி இருக்கும். அப்ப நீங்க வந்து மிளகாத்தூள் உங்க வீட்ல காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேத்த மாரி போட்டுக்கோங்க. கடுகும், வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அத ஆறிடுச்சு. மிக்ஸியில பவுடர் பண்ணி அத இந்த நேரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்துல நான் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பில அதையும் ஆட் பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமா குடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியா போட வேண்டிய விஷயம் என்னன்னா, லெமன். பல்ப் இல்லாம லெமன் ஜூஸ் மாத்திரம் நீங்க போட்டுட்டு, மூடி வச்சுட்டு இறக்குனீங்கன்னா, இஞ்சி ஊறுகாய் ரெடி. இப்ப சீசன் வரும்போதே இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம அறுசுவை அட்வென்ச்சர்ஸ் இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.